அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, வாழ்விலும் நிம்மதி, தாழ்விலும் நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, வாழ்விலும் நிம்மதி, தாழ்விலும் நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி. அன்புக்கு அணைக்கும் தாளில்லை, அதைவிட மேலான ஒன்றுமில்லை. அன்புக்கு அணைக்கும் தாளில்லை, அதைவிட மேலான ஒன்றுமில்லை. அன்பு சினமடையாது, அன்பு பொறாமைக்கொள்ளாது, அன்பு சினமடையாது, அன்பு பொறாமைக்கொள்ளாது. தேவ அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, வாழ்விலும் நிம்மதி, தாழ்விலும் நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி. அன்பின் மொழிகளில் புகழில்லை, அன்பின் பார்வைக்கு எல்லை இல்லை. அன்பின் மொழிகளில் புகழில்லை, அன்பின் பார்வைக்கு எல்லை இல்லை. அன்பு சகலம் தாங்கும், அன்பு சகலமும் நம்பும், அன்பு சகலமும் தாங்கும், அன்பு சகலமும் நம்பும். தேவ அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, வாழ்விலும் நிம்மதி, தாழ்விலும் நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி, வாழ்விலும் நிம்மதி, தாழ்விலும் நிம்மதி, அன்பே நிம்மதி, தேவ அன்பே நிம்மதி. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரமும் ஜெப வாழ்க்கையும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு எவ்விதமாக ஒரு படிப்பினையை தந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவ செய்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை முடிச்சிட்டு ஜெபம் செய்வோம். அந்த சராசரத்தையும் படுத்தி எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பி தெய்வமே, இந்த வேளையிலே தேவ ஆவியானவர் தாமே இந்த சத்திய வசனங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் மிகுந்த உறுதுணையாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதுவரை ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சில பொருட்களை குறித்து நாம் படித்து வந்தோம். இந்த நாளிலே பரிசுத்த ஸ்தலத்திலே
பரிசுத்த ஸ்தலம் எவ்விதமாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நாம் ஜெப வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க, தேவ சத்திய வசனங்களை தியானித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியதாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் வாக்களித்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வேண்டியதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே இது ரெண்டும் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் நானும் பெறுவதற்கு இவைகள் நம்மை வழிநடத்துகிறது என்று நான் பார்க்கிறோம். எப்படி பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நீதிமானாக்கதனுடைய அனுபவத்தை செங்கடல் நமக்கு விவரித்து காட்டுகிறதோ, அதே போல இந்த யோர்தானை கடக்கிற ஒரு அனுபவம் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் கடந்து செல்கிற ஒரு அனுபவங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். யோர்தானை கடந்து அவர்கள் கானான் தேசத்தில் அவர்கள் பிரவேசித்து விளைச்சலை அவர்கள் சாப்பிட்டார்கள். அங்கு விளைந்திருக்கிற பயிர் பட்சைகளை அவர்கள் எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்பொழுது மன்னா நின்று போனது என்று பார்க்கிறோம். தேவச்சனமே, ஒரு மனிதன் தன்னால் விதைத்ததை அல்லது தான் நட்டதை அறுக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம்! ஒருவேளை அவன் நட்ட ஒரு மரத்திலிருந்து அவன் ஒரு கனியை பறித்து சாப்பிடுகிற ஒரு அனுபவம் எவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒரு உன்னதமான அனுபவமாக இருக்கும் என்பதை நீங்கள் நானும் நன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். ஆம் தேவச்சனமே, அதே போல நாமும் தேவனுக்கு கீழ்ப்படைந்து நடந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரவசமும் நிறைந்த ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் ஊடாக நீங்கள் நானும் கடந்து செல்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த உலகத்தில் அதை போல ஒரு சந்தோஷமும் மேன்மையும் கனமும் உன்னதமான ஒரு நிலையும் பரவசமான ஒரு நிலையும் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அது உன்னதமான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் தனித்தவனாக அவன் நுழைய வேண்டும். தனியொருவனாக ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வேறு யாரும் நுழைய முடியாது. ஆசாரியன் தவிர வேறு யாரும் அங்கு நுழைய முடியாது. அதுவும் அவன் தனியொருவனாக தனி மனிதனாக அவன் நுழைய வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். அதே போல யாருடைய பரிசுத்தமும் நமக்கு உதவ முடியாது. நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்தால் ஒழிய வேறு யாருடைய பரிசுத்தமும், நம்முடைய அப்பாவோ நம்முடைய மூதாதையருடைய பரிசுத்தமோ அல்லது நம்முடைய மனைவி கணவனுடைய பரிசுத்தமோ நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தமோ நமக்கு எந்த விதத்திலும் உதவி புரிய முடியாது. அந்த பரிசுத்தத்தினாலே அந்த பரிசுத்தம் நமக்கு உதவ முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாருடைய பரிசுத்தமோ நமக்கு உதவாது. நாமே அதை பெற தேவனை நாடி தேடி சேர வேண்டியதாய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை மிக மிக ஒரு முக்கியம் வாய்ந்தது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தம் என்பது அது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். பரிசுத்தம் தனியாக பிரிக்கப்படுதல். பரிசுத்தம் என்றாலே தனியாக பிரித்து வைத்தல் என்பதுதான் அர்த்தம். எனவே பரிசுத்தம் அது தனி நபர் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடினான். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோப்பு தனித்து போராடினான். தேவனோடு கூட அவன் தனிமையாக தனித்து விடப்பட்டவனாக தேவனோடு கூட போராடினான். எனவே தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்று அவனுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்க நீங்கள் நானும் ஜெப வாழ்க்கை தவிர வேறு வழி இல்லை. அதுவும் தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை தவிர வேறு சிறந்த ஒரு வழி நமக்கு இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜெபத்தை தவிர மனிதனோடும் தேவனோடு கூட போராடுவதற்கு ஒரு சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொள்ளாமலே வேதத்தை நீங்கள் நானும் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனிமையிலே
ஜெபத்திலே அதிக நேரத்தை அவர் செலவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை அங்கே நீங்கள் நானும் பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். ஆம் கற்றுக்கொள்ளாமே, ஆண்டவர் அதிக நேரத்தை தன்னுடைய பிதாவோடு கூட தனிமையிலே ஜெபத்திலே செலவிடுவதை ஆண்டவர் விரும்பினார். அப்படி அநேக நேரங்களை தனிமையிலே செலவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமையும், அவருடைய பேச்சிலே ஒரு அதிகாரமும், அவருடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத, யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், அது தேவனோடு கூட அவர் தனிமையிலே செலவிட்ட அந்த ஜெப நேரங்களே. அப்படியானால் தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உலகத்தை விட்டு தேவனோடு கூட தனித்து இருக்கும் போது மட்டுமே அதிக பலத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டு, உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டு தனிமையிலே ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு அதிக பலத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறதா? ஜெபத்தில் இருக்கும்போது ஆயிரமான தேவதூதர்கள் நம்மை சூழ இருந்திருக்கிறார்கள். இது அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஜெபத்திலே எப்பொழுது நாம் தனிமையில் தரித்திருக்கிறோமோ, தேவ ஜனமே, நீங்கள் நானும் தனித்தில்லை. ஆயிரமான கோடான கோடி தேவதூதர்கள் நம்மை சூழ இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அது எவ்வளவு ஆனந்தமான அற்புதமான ஒரு அனுபவமாக அது இருக்கும். ஆம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் ஜெபத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட சம்பாதிக்கிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் ஜெபத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அதுவும் தனிமையிலே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரோடு கூட தனியாக நாம் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உண்மையாகவும் இந்த உலகத்தில் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு அனுபவம், சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் பார்க்கின்ற பொழுது, என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலே அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் தனியே வாசம் செய்வார்கள். ஏன் தனியாக வாசம் செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு அர்ப்பணித்தார்? ஏன் அவர்கள் தனியாக வாசம் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்பினார் என்பதை நீங்கள் நானும் சற்று தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக உங்களுக்கு எனக்கும் இருக்கும் என்பதிலே சிறிது கூட ஐயமில்லை. எனவே கற்றுக்கொள்ள நண்பர்களே, தனிமையாக அவர்கள் வாசம் செய்யும்படியாக ஆண்டவர் தனியே, யாரோடும் கூட கலவாமல் அவர்கள் தனியே வாசம் செய்வார். அப்படியானால் தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தனிமை வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் ஜெபத்தின் மூலமாக ஒரு விசேஷ தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திலே மாற முடியும் என்பதிலே சிறிது கூட ஐயமில்லை. ஆம், கற்றுக்கொள்ளாமலே இந்த உலகத்தில் வெற்றி எப்படி ஆள் பலத்தாலே வெற்றி சம்பாதிக்க முடியும் என்று கருதுகிறார்கள். ஆனால் கற்றுக்கொள்ளாமே நீங்கள் நானும் ஜெபத்தினாலே, முழங்கால் பலத்தாலே வெற்றி கொள்ள முடியும் என்று அழகாக ஜெப வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிறது. இந்த உலகத்திலே சுகத்தை மருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் நானும் சுகமாக முடியும் என்று அழகாக சொல்கிறது. ஆம், இந்த உலகத்திலே பலன் உணவை சாப்பிடும் அப்பத்தினாலே மனிதன் பலன் பெற முடியும் என்று சொல்கிறது. ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது, வேத வசனமே நமக்கு அப்பமாக உணவாகி இருக்கிறது என்று. ஐஸ்வர்யம், அதை நாம் சம்பாதித்து எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். ஆனால் கர்த்தருக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. எனவே இந்த உலகத்தை ஒரு முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறதுனாலே, நாடுகிறதுனாலே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் நானும் மாற முடியும். ஞானத்தை இந்த உலகத்திலே அனுபவத்தால் பெற முடியும் என்று உலகத்தார் சொல்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். எனவே ஜெபத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ்கின்ற பொழுது, இதோ
ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். பாதுகாப்பு இந்த உலகத்தில் படைபலத்தால் தான் பாதுகாப்பு என்று இந்த உலகம் நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கற்றுக்கொள்ளவே தேவ கரத்தால் மாத்திரமே பாதுகாப்பு உண்டு. எனவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஜெபத்தாலே நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வழிவகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் இருக்கிறதா? வெற்றியை முழங்கால் பலத்தாலே அடைகிற, இதோ சுகத்தை முழங்கால் பலத்தால் ஜெபத்தினால் அடைகிற, பலத்தை தேவ வசனத்தினாலே தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்கிற தேவ சத்தியத்தினாலே அடைகிற ஒரு அனுபவங்கள் மிக சிறந்த ஒரு அனுபவமாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இவர்களைப் போல சீரை பெற்ற வேறு ஜாதி, சிறந்த ஜாதி வேறு எதுவும் இல்லை என்று வேத புத்தகம் அழகாக சொல்கிறது. 1 பேதுருவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஒரு விசேஷித்த ஜாதி, ஜனம் என்று சொல்கிறது, பெக்யூலியர் பீப்புள் என்று சொல்கிறது. ஏன் அவர்கள் ஒரு விசேஷித்த ஜனம் என்று சொல்கிறது? அவர்கள் தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மை வாய்ந்தவர்களாக நாம் இருக்க முடியும். ஆள் பலத்தால் தான் வெற்றி என்று இந்த உலகம் நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையே, இது ஆள் பலத்தால் அல்ல, இதோ முழங்கால் பலத்தாலே நீங்கள் நான் வெற்றி கொள்ள முடியும். தனித்து ஒருவராக ஆண்டோட சமூகத்தில் போராடுவதன் மூலமாக, ஜெபத்தின் மூலமாய் போராடுவதன் மூலமாக யாரும் சாதிக்க முடியாத ஒரு வெற்றியை, யாரும் கண்டடைய முடியாத ஒரு வெற்றியை நீங்கள் நானும் கண்டடைய முடியும் என்று ஜெப வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிறது என்று நான் பார்க்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஜாதியை தான் ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார் என்று நான் பார்க்கிறோம். உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு அனுபவத்தை இங்கு ஆண்டவர் விவரிக்கிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். 4ஆம் அதிகாரம், உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வாக்கியங்கள். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறது போதெல்லாம் அவர் நமக்கு சமயமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமயமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? 8வது வாக்கியம், இந்த நாளிலே நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமையும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்க வேறே பெரிய ஜாதி எது? தேவப்பிள்ளையே, இதை காட்டிலும் சிறந்த ஒரு அனுபவம், சிறந்த ஒரு ஜாதி, சிறந்த ஒரு ஜனம் வேறு யார் இருக்க முடியும்? ஏனென்றால் ஜெபத்தின் மூலமாய், தேவனோடு கூட உறவாடுவதன் மூலமாய், தேவனோடு ஐக்கியம் வைத்து கொண்டதன் மூலமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாதியாக, பெரிய ஜனமாக அவர்கள் கருதப்பட்டார்கள் என்று வேத புத்தகம் சொல்கிறது. ஆம் கர்த்தருக்குள் அன்புள்ளே, உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, 33ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு மிக விசேஷமான ஒரு அனுபவம் இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் செய்வான். ஆம் கற்றுக்கொள்ளாமே, இஸ்ரவேல் தனித்து ஒரு விசேஷ ஜாதியாக, விசேஷ குணம் பெற்றவர்களாக, விசேஷ தன்மை பெற்றவர்களாக, விசேஷ அனுபவம் பெற்றவர்களாக, இந்த உலகம் ஒரு விதத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவது என்று சொன்னால், தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி ஜெபம் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கற்றுக்கொள்ளாமே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தனித்த விசேஷ ஜாதியாக மாறுவதற்கு தேவனோடு கூட அவர்கள் தனிப்பட்ட ஒரு உறவு வைத்து கொண்டது என்று, அதுதான் அவர்களுடைய விசேஷ தன்மைக்கு அடிப்படை காரணம் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ளாமே, தனிமை நமக்கு அறிவை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆம், தனித்து இருக்கையிலே தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என கேட்டார்கள். ஆம் கர்த்தருக்குள் அன்பர்களே, ஜெபத்திலே தேவனோடு கூட தனித்து இருக்கையிலே காலமும் நேரமும் நமக்கு சரியாக விளங்கும். இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம், இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், இந்த காலத்தில் என்ன நடக்கும், இந்த நேரத்தில் என்ன நடக்கும், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஜெபத்திலே தேவனோடு கூட தனித்து இருக்கின்ற பொழுது, உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களெல்லாம் ஏன் இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எதனால் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அநேக பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல்
ஏதோ ஆண்டவர் கொடுக்கிற அடையாளங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளையே, ஜெபத்திலே தேவனோடு கூட தனித்து உறவாடுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார், காலங்களையும் நேரங்களையும் சரியாக புரிந்து கொள்கிற ஒரு அறிவும் ஞானமும் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஜெபத்திலே தனிமையிலே தரித்திருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பெற முடியும் என்று நான் பார்க்கிறோம். அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனோடு கூட தரித்து இருக்கின்ற பொழுது சீசர்கள் இந்த உவமையின் பொருள் என்ன என்று கேட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே தனித்து இருக்கின்ற பொழுது, ஜெபத்திலே தனித்து இருக்கின்ற பொழுது புரியாதது உங்களுக்கு புரியும். இதுவரை எதை நீ புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறாயோ, இதுவரை எது உனக்கு புரியாமல் இருந்ததோ அது புரிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்து இருந்து பார். புரியாதது புரியும், விளங்காதது விளங்கும். இதுவரை விளங்காத ஒரு காரியம், இதுவரை புரிந்து கொள்ள முடியாது, யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே நீ தனித்திருக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனோடு தனிமையில் செலவிடுகிற ஜெப அனுபவத்தின் மூலமாக நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொள்ள லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, தனித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படி தனித்து ஜெபம் பண்ணின பிற்பாடு தான் சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள்ளானவர்களே, ஜெப தனிமை தேவனை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்தும். தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணலட்சணங்கள் என்ன, அவர் எவ்விதமாக நமக்கு உதவி செய்ய இருக்கிறார், அவருடைய வருகை என்ன, இப்படி எல்லா காரியங்களையும் தேவனை குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமா? தெளிவாக அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டுமா? தெளிவாக அவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவனோடு கூட தனிமையிலே ஜெபத்திலே நேரத்தை செலவிட்டுப்பார், எல்லாம் தெளிவாக உங்களுக்கு எனக்கு விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தானியேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, தானியேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, தானியேலுடைய அனுபவத்தின் மூலமாக இங்கே நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பாடத்தை இங்கே நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள முடியும். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திணற்று போனேன். நான் தனித்து விடப்பட்ட பொழுது அந்த பெரிய தரிசனத்தை நான் கண்டேன் என்று தானியேல் சொல்கிறார். தேவ பிள்ளையே, இதோ தேவ சமூகத்திலே தனித்து நீ விடப்படுகின்ற பொழுது இதோ தரிசனம் காண்கிறவராக நீ மாற முடியும். தரிசனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தரிசனங்களை காண்கிற பிள்ளையாக நீ நானும் மாற முடியும் என்ற வேதம் நமக்கு சொல்கிறதா. தனிமை தரிசனத்தை காண வைக்கும். தனிமை உண்மையிலேயே உங்களை என்னையும் தரிசனத்தை காண வைக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மரியாள் தனித்து இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அந்த மரியாள் தனித்து இருக்கின்ற பொழுது காபிரியேல் தேவன் அவளிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். தனித்தவள் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது காபிரியேல் தூதன் அவளுக்கு வந்து அவளுக்கு ஒரு மகிமையான மாட்சிமையான ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொள்வதற்கு அவளிடத்திலே அவன் கூறினான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளானவர்களே, எனவே தனிமையிலே ஜெபத்திலே தரித்திருக்கின்ற பொழுது ஏதோ எப்படி மரியாளுக்கு காபிரியேல் தூதன் தோன்றி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தானே, தரிசனத்தை, தேவதூதனை காண்கிற தரிசனத்தையும் இதோ தேவனுடைய தாயாகும்படியான ஒரு பாக்கியத்தையும் அவளை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். எனவே தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தனிமை ஜெபத்திலே தனிமையிலே நீங்கள் செலவிடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட பாக்கியங்களை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், மேய்ப்பர்கள் தனித்து மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது தேவதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற செய்தி அவர்களுக்கு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். தேவஜனமே, தேவ சமூகத்திலே நீ தரித்திருப்பாய் என்று சொன்னார். எப்படி இந்த மேய்ப்பர்கள் தேவதூதர்களை தரிசனத்தில் கண்டார்களோ அதே போல இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நற்செய்தியும் தரிசனங்களையும் இந்த தேவ சமூகத்திலே நீ தனித்து இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனோடு கூட மகதலேனா மரியாள் தனித்து இருந்த பொழுது தனிவிட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வேதம் அழகாக சொல்கிறது. தேவனோடு கூட தனித்து இருந்தால் மரியாளை இதோ மார்த்தாளை போல அவள் அநேக வேலைகளில் ஈடுபட்டில்லை. தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகில் அவள் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்,
தனிமை அப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு அவளுக்கு உதவி செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சகரியா தனித்து தேவாலயத்தில் விடப்பட்ட பொழுது தரிசனம் கண்டான் என்று வேதம் சொல்கிறது. கிதியோன் தனியாக இதோ போராடித்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவதூதன் தோன்றி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தான் என்று நான் பார்க்கிறோம். தரிசனம் காண வேண்டுமா? தனிமை அவசியம். தனிமையிலே நீ நானும் விடப்படுகின்ற பொழுது, தனிமையிலே நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது தரிசனத்தை காண்கிறவர்களாக நாம் மாறுவோம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவஜனமே, தரிசனம் காணாமல் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார் இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் தரிசனத்தை காண்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் மேன்மையும் நீங்கள் நானும் காண முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார் இருக்கோம். தனிமை நம்மை தரிசனம் காண வைக்கும். தனிமை உணர்வு நம்மை தேவனை நெருங்க வழி நடத்தும் என்று பார்க்கிறோம். தனிமையிலே விடப்படுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதன் தனிமையில் விடப்படுகிறானோ அவன் தேவனை அதிகமாய் நெருங்குகிறதை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்படியானால் தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலுமே என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தனிமை ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? தனித்து தேவனோடு கூட உறவாடி ஜெபிக்கிற, தேவனோடு கூட இதோ தனித்து ஜெபத்தில் ஈடுபட்டு இதோ தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு விசேஷித்த தனித்த ஒரு விசேஷித்த தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அழகான இன்னொரு அனுபவத்தை இங்கே நீங்கள் நானும் பார்க்க முடியும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அந்தரங்கத்திலே தனிமையிலே ஆண்டவரோடு கூட போராடி எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறாயோ வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்த்து கொள்ள முடியாது, எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியாது, எல்லாரும் ஆச்சரியப்பட முடியாது, எல்லாரும் அதிசயப்பட முடியாது, எல்லாரும் மூக்கின் மேலே விரல் வைக்க முடியாத அதிசயங்களை வெளியரங்கமாய் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயா? எவ்வளவு அதிகமாய் அந்த ரங்கத்திலே தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் நானும் பெற்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, தனித்து உம்மோடு கூட ஜெபத்திலே போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.